சிங்கப்பூர்ல எத்தனையோ பொழுதுபோக்கு இடம் இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பான இடம்னு சொன்னா அந்த ரிவர் சஃபாரின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ரிவர் சஃபாரி இப்ப ரிவர் ஒண்டரா மாறி இருக்கு. சிங்கப்பூர் வர்ற டூரிஸ்ட அட்ராக்ட் பண்றதுக்கு சிங்கப்பூர்ல நிறைய இடம் இருக்கு. அதுல ரிவர் ஒண்டர்ஸ் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னு கேட்டா இங்க வந்து குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இங்க வந்து உள்ளார சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கலர் ஃபிஷ் நான் என் லைஃப்ல பார்த்ததில்ல. மல்டி கலர்ல இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியான மீன் நிறைய கண்ணாடி தொட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இந்த ரூம் முழுக்க அப்படிதான் இருக்கு. வாங்க ஒண்ணுன்னா பார்க்கலாம். இந்த ஃபிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வரி வரியா ஜீப்ரா மாதிரி இருக்கு. பட் ஆனா இது ஜீப்ரா ஃபிஷ் கிடையாது. இந்த மீனோட பேர் எனக்கு தெரில. இங்க இருக்கிற நிறைய மீனுக்கு எனக்கு பேர் தெரில. நம்மளால பார்க்க தான் முடியும். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவர் ஒண்டர்ஸ்க்கான டிக்கெட் வந்து ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் இருக்காது. ஸோ ப்ரமோஷன்ஸ் கூட இருக்கும். அது சீசனுக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்டேட் கூட ஆகும். இந்த எல்லோ ஃபிஷ்ஷும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு பல்லெல்லாம் வச்சு பிரான்ஹா மாதிரி இருக்குது. ஆனால் இது பிரான்ஹா ஃபிஷ்ஷாக என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியே தான் இருக்குது. மனுஷங்களை சாப்பிட்ற பிரான்ஹா ஃபிஷ்ஷாக கூட இருக்கலாம். ஆனால் உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற கெண்டை மீன் மாதிரி இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரான்ஹா ஃபிஷ் கூட வந்து நன்னீரில் தான் வாழும். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான் அது. ஸோ ஏரி குளத்துல தான் அதுவும் வாழும். ஸோ இருக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை பார்க்க போகும்போது கண்ணாடிக்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா, அதிர்ஷ்டம்னு சொல்லி, அந்த ஃபிஷ் மாதிரி இருக்கு. கட்டப்பாவை காணுங்கிற படத்துல கூட இருக்கும். எனக்கு தெரியல. இந்த போர்டை பார்க்க போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம ஊர்ல ஓடக்கூடிய நதியை பத்தி இவங்க வந்து போர்டு வச்சிருக்காங்க. கங்கை நதியை பத்தி எழுதியிருக்காங்க. இந்த இடம் முழுக்க கங்கை நதிக்காகவே அவங்க வச்சிருக்காங்க போர்ட்ஸ் எல்லாம். கங்கை நதி மாசுபடுத்தணும், அதை பழையபடி தூய்மையாக கொண்டு வரணும் அப்படின்னும் இந்த கண்ட்ரியில் எழுதி வச்சிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு மீனை பற்றி எதுவும் தெரியாது. சாப்பிட்ற சில வகை மீன்களை தவிர வேறு எந்த மீன்களுக்கும் எனக்கு பேர் சரியாக தெரியாது. இங்கே சில மீன்களுக்கு மட்டும்தான் வந்து பேர் போர்டு வச்சுருக்காங்க. அதை கூகுளில் போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதோட பேர், மீனிங் எல்லாமே. அதனால வேகமாக போய் பார்க்குறதுனால வந்து எந்த மீனுக்கும் வந்து பேரை கூகுளில் போட்டு நாங்கள் கண்டுபிடிக்கல. ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. 1-2 மீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த சில மீன்களுக்கு மட்டும் நாங்கள் நெட்டில் போட்டு பார்த்தோம். அந்த மீன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரிவர் ஒண்டர்ஸ் கொஞ்சம் பெரிய இடம்தான். உள்ளே வந்தோன்னா எப்படியும் இது ஆஃப் டே நமக்கு போயிடும். பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ரெக்கை இருக்குது. குட்டி மீன் தான் இது. தவளை மாதிரி தண்ணிக்குள்ளேயும் இருக்குது, தரையிலையும் வாழுது. இது என்ன மீனுன்னு பேர் தெரில. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அடிக்கடி ரெக்கையை விரிச்சு மூடுது. பறக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீனும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அடுத்து பார்க்க போகிற இந்த மீனும் நான் பார்த்ததில்ல. இது பார்க்குறதுக்கு திருக்க மாதிரி இருக்குது. ஆனால் திருக்க மீன் கிடையாது. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மீன். ஆனால் உள்ளுக்குள்ளே காலெல்லாம் இருக்குது. நண்டு மாதிரி காலெல்லாம் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு திருக்க மாதிரி இருக்குது. எல்லோ ஃபிஷ் மாதிரி ப்ளூ ஃபிஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய ஃபிஷ்ஷை வந்து புதுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பேர் தெரியல. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க மீன் பேரெல்லாம் கேட்டு படித்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்குன்னே நீங்கள் ஒரு டைம் இதை விசிட் பண்ணலாம். ஆமாம், போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பெரிய மீன்கள்லாம் மொத்தமாக கண்ணாடிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம்.
இது எல்லாமே கடல் வாழ் உயிரினம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில மீன்கள் எனக்கு தெரியும், கடலில் வாழக்கூடிய இந்த திருக்க மீன் அதெல்லாமே இந்த தொட்டிக்குள்ளே இருக்குது. அதனால அதை சேர்ந்த உயிரினங்கள் தான் எல்லாமே இங்கே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே செம பெருசு. கண்ணாடி வழியாக பார்க்கும்போது பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது. ஆனால் எல்லாமே ரொம்ப பெரிய மீன்கள். இங்கே இருக்கிற நிறைய மீன்கள் நான் டிவியில் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த மீன்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து மேலேருந்து போடுவாங்க. பார்த்தீங்கன்னா மேலேருந்து போடுறாங்க. அந்த குட்டி குட்டி மீன் மாதிரி ஏதோ போடுறாங்க, அதை தான் அந்த மீனுங்கள்லாம் வந்து சாப்பிடுது. ஸோ இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது இங்கே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் இந்த மீனுக்கான சாப்பாடை வந்து போடுவாங்க. நம்ம நேரடியாக பார்க்கலாம் அது வந்து சாப்பிட்றது எல்லாத்தையும். ஒன்று ஒன்றா அடிச்சுக்கிட்டு வந்து சாப்பிட்றத நம்ம பார்க்கலாம். அதோட சைஸுக்கு இந்த குட்டியோண்டு மீன் போதுமா என்னன்னு தெரில. ஆனால் அதை சாப்பிட்டுட்டு தான் இந்த மீன்கள்லாம் இவ்வளோ நாள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் குட்டி குட்டி மீன். அதெல்லாமே சின்னோண்டு கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்காங்க. அது எப்படி பெருசாகாமல் இவ்வளோ நாள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரில. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப நாள் கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்க மாதிரி இருக்குது. இந்த ரோ முழுக்க அந்த மீன்கள் தான் வச்சுருக்காங்க. ஆரஞ்சு ஃபிஷ்ஷு, அப்புறம் இன்னொரு கலரில் என்னமோ ஃபிஷ் வச்சுருக்காங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா தரையோட தரையாக போகுது. பார்த்தீங்கன்னா பாறை மேலே ஏதோ படுத்துருக்கு. இதுதான் அந்த ஈல் ஃபிஷ் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஷாக் அடிக்கக்கூடிய மீன்னா அந்த ஈல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. மற்ற மீனுக்கிட்டேருந்து தற்காத்துக்கிறதுக்காக இது உடம்புலேருந்து ஒரு எனர்ஜி மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து மற்ற மீனுக்கு வந்து ஷாக் அடிக்கும். அது மனுஷங்களுக்கும் சரி தான். ஸோ அந்த மீன் நினைக்கிறேன். அந்த மீன் பார்த்தீங்கன்னா அதோட மூக்கு கூர்மையாக இருக்கும். ரிவர் ஒண்டர்ஸ் மாதிரி நம்ம சேனலில் ஜூரோங் பேர்ட் பார்க் போன வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணாடி தொட்டிக்குள்ளே பெரிய மீன் இருக்குது. மூக்குக்கு கீழே மீசை முளைச்ச மீன். இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. இது கடலில் வாழக்கூடியதா இல்லை ஏரி குளம் குட்டையில் வாழக்கூடிய மீன் வகையான்னு தெரில. ஆனால் அந்த மீன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. கண்ணாடிக்கு வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சின்ன மீன் மாதிரி தெரியுது. ஆனால் அது கிட்டக்க வரும்போது தான் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுது. நான் கிட்டக்க போகிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய வாயின்னு. அடுத்து நம்ம ரிவர் ஒண்டர்ஸில் பார்க்க போகிறது மீன் கிடையாது, ஒரு மிருகம். வாங்க சஸ்பென்ஸாக உங்களை கூப்பிட்டு போகிறேன். பாண்டா தான், பாண்டா கரடி. எங்கே இருக்கு? மரத்து மேலே இருக்கு. மரத்து மேலே தூங்குது. வாங்க கொஞ்சம் தூரத்தில் பார்ப்போம். இன்னொரு பாண்டா அங்கே உட்காந்துருக்கு. இது எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கு. பாண்டா வந்து பெரும்பாலும் மூங்கில் தான் சாப்பிடும். இது சைனாவில் தான் பெரும்பாலும் இருக்கு. ஆனால் இந்த பாண்டா ஏதோ பெடிகிரி மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கு. மஞ்சள் கலரில் இருக்கு. வெளியில் தெரிஞ்சவனை கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கீங்களடா அப்படின்ற மைண்ட் வாய்ஸில் தின்னுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பாண்டா மரத்து மேலே தலைக்கீழ தொங்கிக்கிட்டு இருக்கு. பார்த்தா போதையில் தூங்குற மாதிரி இருக்கு. எந்திரிச்சிருச்சு. மரத்தில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்கிட்ட எங்கிட்டும் போயிட்டு. அது சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே மூங்கில் மரமும் வளர்த்து வச்சிருக்காங்க. வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இங்கே ரிவர் ஒண்டர்ஸில் வந்து போட் ரைடு யூஸ்வலாக இருக்கும். ஏற்கனவே ரிவர் சஃபாரியாக இருக்கும்போதும் இதே போட் ரைடு இருந்துச்சு.
அது வந்து இங்கே ஏரி மாதிரி இருக்கும். அந்த ஏரியில் வந்து சும்மா ஒரு ரவுண்டு மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்து விடுவாங்க. இந்த ஏரி தான் அது. பார்த்தீங்கன்னா போட்டு கூட நிற்கிது அங்கே. அதுக்கு பார்த்தீங்கன்னா $5 வாங்குவாங்க. அந்த போட் ரைடு இப்போதைக்கு ஏதோ மெயின்டெனன்ஸ்னால வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் அதில் போகலை. நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா அமேசான் ரிவர் குவெஸ்ட். அது எப்படின்னா ஒரு போட் ரைடு. அந்த போட் ரைடில் வந்து இந்த 2 சைடும் வந்து பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருக்கும். பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்கான கியூ தான் இங்கே நிற்கிது. ஸோ அதுக்கு டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து ரிவர் ஒண்டர்ஸ் பார்ட் 2ல் போடுறேன். பை.